சென்னை அடுத்து இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெனோ நிசான் இந்த தொழிற்சாலை தான் இருக்கும். 600 ஏக்கருக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை நிறைய எதிர்பார்ப்புகளை எப்போதுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த தொழிற்சாலையில் வரக்கூடிய கார்களை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிரிண்ட் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஃபைபர் இருக்குது, கைகர் இருக்குது, நிசானுடைய மேக்னைட் இருக்குது. ஸோ இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் இங்கேருந்து எப்போ வரும் அப்படின்னு நிசான் ரெனோ ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடும். அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக ரெனோ நிசான் என்று ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 4 புதிய கார்கள், அது எஸ்யூவியா என்னன்றது நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனுடைய மாடல்லாம் கூட எப்படி இருக்கும்ன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 கார்கள் 2 நிசானிலிருந்து 2 ரெனோவிலிருந்து வர இருக்கிறது. இந்த ரெனோ நிசான் ஃபேக்டரியில் கார்களை விட அதிகமான எண்ணிக்கையில் ஒரு பொருள் தயாரிக்கப்படுதுன்னா அது வந்து இன்ஜின் தான். அதாவது ஒரு ஆண்டுக்கு 6,15,000 இன்ஜின்கள். இங்கே 2 பிளான்ட் இருக்குது. இன்ஜின் தயாரிப்பதற்கென்றே 2 பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் வருடத்திற்கு 6,15,000 இன்ஜின்கள் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தனி கணக்கு. ஸோ இது மட்டும், அதாவது இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இன்று வரை அப்படின்னு கணக்கு போட்டோம்னா இன்று வரை கிடையாது. இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து 2023 இறுதி வரை இதை பார்த்தீங்கன்னா 44 லட்சம் இன்ஜின்களை இவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த ரெனோ நிசான் தொழிற்சாலையில் என்னென்ன கார்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றன, இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வெல்கம். நாம் இருக்கிறது வந்து ட்ரிம் அண்ட் சேஷி லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரிம் அண்ட் சேஷி லைனில் நம்ம கடந்து ஒரு ரோபோ போயிட்டே இருக்குது. சரி, அது போட்டு அது வேலையை செய்யணும். ஸோ இங்கே கூட பாருங்கள், இங்கே கூட ரோபோ தனியாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பார் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த பாயிண்ட்டுக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடுது, அந்த ஸ்டேஷனுக்கு போயிடும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த காருக்கு எந்த பொருத்தனோடு அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கே பார்க்கணும். சரி, இந்த ட்ரிம் அண்ட் சேஷி லைனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு கூடாக வரக்கூடிய கார்கள், அதாவது பெயிண்ட் செய்யப்பட்டு பெயிண்ட் ஷாப்லேருந்து ஒரு கூடாக வரக்கூடிய கார்களுக்கு வந்து இங்கே ஸ்பேர் பார்ட்ஸை இங்கே பொறுத்துறாங்க. ஒயரிங்லேருந்து ஆரம்பித்து அத்தனை உதிரி பாகம் இந்த லைனில் தான் பொறுக்கப்படுது. இந்த ரெனோ நிசான் பிளான்ட்ல இன்ஜின் தயாரிக்கிறதுமே 2 லைன் இருக்குது. இந்த 2 லைன்லையுமே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டுக்கு 6,15,000 இன்ஜின்களை இங்கே தயாரிக்க முடியும். ஆனால் இங்கே கார்களே அந்த அளவுக்கு தயாரிக்கப்படுறது கிடையாது. இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தாலே வருடத்திற்கு 4,40,000 கார்கள் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அத்தனை கார்கள் இங்கே தயாரிக்கப்படவில்லை. ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் கார் தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் ஏன் இந்த அளவுக்கு வந்து இங்கே இன்ஜின்களை தயாரிக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இன்ஜின்களை அமெரிக்காவுக்கும் ஈவன் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் தொழில்நுட்பத்தில் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்குது. இந்த ரெனோ நிசான் தொழிற்சாலையில் பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பகுதிகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து ட்ரிம் அண்ட் சேஷி பிளான்ட் அப்படின்னு பேர். இந்த ட்ரிம் அண்ட் சேஷி லைனில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இடதுபுறம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சேஷி, அதாவது சேஷிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த உதிரி பாகங்கள்லாம் இங்கே அடுக்கி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இன்ஜின் இருக்கிறத பார்க்குறோம், ஆக்சில் பார்க்குறோம், சைலன்சர் பைப் பார்க்குறோம். ஸோ இது மாதிரி அண்டர் சேஷி, அதாவது இங்கே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது காருக்கு அடியில் பொருத்தப்பட வேண்டிய பகுதிகள் அத்தனையுமே இப்போது இந்த இடத்துல நமக்கு வலதுபுறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணப்படுது. ஆனால் இது எல்லாமே மோனோகாக்ன்றதுனால இந்த எல்லா பகுதியையும் ஒரே ஒரு இதெல்லாம் இணைக்கக்கூடிய எந்த வசதியுமே கிடையாது. இதெல்லாம் எங்கே போய் இணைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இது கூடாக வரக்கூடிய கார் இருக்குல்ல, இந்த காரோடைய அடிப்பகுதியில் இந்த அஞ்சை வாங்கலாம் அங்கங்கே எது எந்தெந்த இடத்துல பொருந்துறவோ அந்த இடத்துல இது பொருந்தும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டைப்பர் இருக்குது, சன்னி இருக்குது, மேக்னைட் இருக்குது. இது மாதிரி பல கார்கள் பல வரிசையில் இங்கே நாம் ஒரு ஆர்டராகவே இல்லை. இருந்தாலும் எந்தெந்த காருக்கு எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த பாகங்களின் தொகுப்பு பொருத்தப்பட வேண்டுமோ அந்த பாகங்களின் தொகுப்பு இங்கே அழகாக வந்து பொருத்தப்படுறதை நாம் பார்க்குறோம். இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பண்ணி தான் இந்த ரோபோக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரோபோக்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஸ்டேஷனுக்கு எந்தெந்த உதிரி பாகம் வேண்டுமோ அந்த உதிரி பாகத்துக்கு அந்த ஸ்டேஷனை கொண்டு
அது ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களால் அவங்க ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுறாங்க. அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தான் இந்த அண்டர் பாடி செஷன் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் பரவசம் அடங்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் தொழிற்சாலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இந்த கார்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு துல்லியமாக தயாராகுதுன்றதை நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆச்சரியமும் பரவசமும் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ஃபேக்ட்ரியில் ரெனோ நிசான் 2 பெரிய கார் கம்பெனியோடைய கார்களுமே இங்கே உற்பத்தி ஆகுது. சரி, இப்போது ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, காரை வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இங்கே ஒப்படைச்சிட்டாங்க. இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் தான் ஆக்சுவலாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டுவாங்கல்ல, அது போல் இங்கே செக்கிங் இங்கே நடக்குது. இத்தனை டியூப்லைட்டியாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போது ஒவ்வொரு 10 ஸ்டேஷனுக்கும் இது போல் ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது இது மட்டும் பொருத்தப்பட்ட அத்தனை பாகங்களும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறதா, சரியான இடத்துல பொருத்தப்பட்டிருக்கா, சரியான பாகம் தான் சரியான காருக்கு போய் சேர்ந்து இருக்கிறதா, இதெல்லாம் தான் இங்கே என்ஷூர் பண்ணுறாங்க. இதை ஃபிசிக்கலாகவும் இங்கே என்ஷூர் பண்ணுறதை நம்ம எங்கே பார்க்குறோம். ஒவ்வொரு பொருளும் சரியாக முறுக்கப்பட்டிருக்கா, ஃபிட்டாக இருக்கா, பப்பளிக்கப்பட்டிருக்கா, இந்த எல்லா விஷயங்களுமே இங்கே செக் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 80 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷனுமே 80லேருந்து 100 பாயிண்ட்டாக செக் பண்ணுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் 80 இடங்களை செக் பண்ணணும். அதாவது பாடி பேனல் கேப் வந்து ஆரம்பித்து ஆக்சுவலாக எந்த அளவுக்கு எந்த பார்ட்ஸ் கரெக்டான இடத்துல இருக்குது, சரியாக பொருத்தப்பட்டிருக்கா, பல விஷயங்களே இங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது 80 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இவர் கண்ணை வந்து நகர்த்தி பார்க்கணும். அப்படி பார்க்குறாரான்றதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரும் கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்கிட்டேயே ஒரு கேமராவை கொடுத்துறாங்க. ஸோ இவர் இப்படி பார்க்கும்போது ஒரு 80 பார்ட்ஸை 80 இடங்களில் இவர் ஆக்சுவலாக கவனிக்கிறாரான்றதை கவனிக்கிறது தான் இந்த கேமராவோட வேலை. இந்த கேமரா தான் அந்த சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க இந்த குவாலிட்டி கண்ட்ரோலை மிகவும் ரொம்ப ரிகரஸாக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு பட்டாம்பூச்சிக்கும் ஒரு பூகம்பத்துக்கு கூட ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி பல தொடர்புகள் இந்த ஃபேக்ட்ரி நம்மளால் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரில் ஒரே ஒரு நட்டு, அந்த நட்டை வந்து ஒரு சரியான ஒரு நியூட்டன் மீட்டர் அளவுக்கு ஒரு டார்க் கொடுத்து அவங்க முடுக்கலை அப்படின்னு வச்சுங்களேன், ஏறக்குறைய ஒரு 10 அதிகமாகவோ 10 நியூட்டன் மீட்டர் அதிகமாகவோ 10 நியூட்டன் மீட்டர் கம்மியாக பண்ணியிருந்தா கூட அந்த அசம்பிளி லைன் இருக்குல்ல, அது நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நகர்ந்துகிட்டே இருக்க அசம்பிளி லைன் வந்து நின்றுடும். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் டார்க் வந்து ஒரு ஊழியர் ஒரு காருக்கு கொடுக்குறாரு, அது சரியான அளவில் கொடுக்குறாரா கொடுக்கலையான்றத இந்த கன்வேயர் பெல்ட்டுக்கு கூட தெரியும். ஸோ கொடுக்கப்படவில்லை என்றால் அதிகமாக கொடுத்தாலும் சரி, குறைவாக கொடுத்தாலும் சரி, கன்வேயர் பெல்ட்டே நின்றுடும். அப்படி கன்வேயர் பெல்ட் நின்றுடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு கார் நின்றுதுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 300-400 கார்களும் நின்றுடும். அப்படி நின்றுதுன்னா ஏன் ப்ரொடக்ஷனில் 1 மணி நேரம் 1 நிமிடம், ஏன் ப்ரொடக்ஷனில் ஒரே 1 நிமிஷம் தாமதமாச்சுன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து எம்டி மட்டும் போய் பதில் சொல்ல வேண்டியதான். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.